ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வந்து எல்லோ மிலான் இந்த பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் எஸ்டர்டே வந்து லாங் டிரைவ் ரோட் சைட் போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் வந்து ஒரு பழக்கடையில் ஒருத்தர் வித்துட்டு இருந்தார். இது என்ன பழம்னு கேட்கும்போது அவர் வந்து கிர்னி பழம்னு சொன்னார். பட் நம்ம கிர்னி பழம் வந்து சாப்பிட்ருக்கோம், இந்த மாதிரி இருக்காதுன்றது தெரியும். சரி பரவாயில்ல, வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து கிர்னி பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் கிர்னி பழம் வந்து எப்படி இருக்கும்னா, அது உள்ளே வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த பழம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வெள்ளரி பழம் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் இந்த பழம் எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் பேரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேரிக்காய் மாதிரி கொஞ்சம் நறுச்சு நறுச்சுன்னு இருந்த மாதிரி இருந்தது. பட் வெட்டி சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. பட் இதுக்கு வந்து கிர்னி பழத்துக்குள்ள குணாதிசயங்கள் எல்லாமே வந்து இந்த எல்லோ மிலான்லேயும் இருக்குது. இந்த பழத்தை வந்து தோலெல்லாம் சீவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம வந்து பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே அரைச்சி நம்ம குடிக்கணும். இது கூட வந்து வெள்ளை சக்கரை போடுறதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து ப்ரௌன் சுகர் அப்போதைக்கு இல்லை, அதனால் வெல்லம் இருந்தது. அதை நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து துருவி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஒரு 2 டம்ளர், ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் வந்ததுங்க. நல்லா கட்டியாக இருந்தது. ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம அரைச்சி உடனே குடிச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸில் நம்ம குடிச்சிடணும். அதை வந்து வச்சிருந்து அதை ஒரு 1/2 hour கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரியெல்லாம் குடித்தோம்னா அதனுடைய சத்துக்கள் வந்து போயிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இது கூட நான் வந்து சீட்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். சியா சீட்ஸில் வந்து நிறையா வந்து ஒமேகா 3 இதில் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம வந்து ரெகுலராக ஒரு 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த எல்லோ மிலான் வந்து நெஞ்செரிச்சல், அல்சர், அப்புறம் வந்து அஜீரணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து குணப்படுத்துது. இந்த ஜூஸை வந்து மதியமும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம குடிச்சிட்டு படுத்தோம்னா அது ஃபுல் பெனிஃபிட் நமக்கு இருக்குது. இந்த பழத்தை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.